கலியுக வரதன் கண் கண்ட தெய்வம் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுகம் அப்படின்னு சொன்னாலே முருகக்கடவுள். சரி, முருகக்கடவுள் நிறைய ஆலயங்கள்ல குடிக்கொண்டிருக்கின்றார். எந்த ஆலயம் செல்வது? எந்த ஆலயம் சென்றாலும் சிறப்பு. ஆனா அடியேன் என்று பேச போவது, இப்ப குரு பெயர்ச்சி வேற ஆச்சு இல்லையா? மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. நவக்கோள்களும் அவங்களோட வேலையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெயர்ச்சி ஆகும். 12 ராசியில நம்ம ஏதாவது ஒரு ராசியில கண்டிப்பா இருப்போம் இல்லையா? அப்ப துன்பம் இன்பம் துன்பம் இன்பம்ன்றது கலந்து வந்துட்டு தானே இருக்கும். ஆனா இதுல இருந்துலாம் ரொம்ப பாதகமான செயல்கள் நடைபெறாமல் ஒரு அருளோடு ஒரு ஆதார நிம்மதியோடு இருக்கணும். வாழ்க்கையில ரொம்ப இன்னல், கொஞ்சம் நிம்மதி வேணும். ஒரு சரியான வயசுல திருமணம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு கூட கடவுள் அருள் இல்லைன்னா நம்ம சில சமயத்துல திண்டாடிடும். ஒரு திரைப்படத்துல வரும், இத்தனை பிரச்சனைக்கும் ஒரே மருந்து இருக்கா சொல்லிடுங்களேன், அங்க இங்க நிறைய பிரச்சனைப்பா, ஒரு மருந்து இருந்தா சொல்லுங்க. அப்படி ஒரு மருந்து இந்த கலியுகத்தில் இருக்கின்றது என்றால் அதுதான் செந்தில். அது என்னங்க செந்தில்? சேந்தன், இது முருகனுடைய பேர். வீட்டுக்கு என்ன சொல்வோம்? இல், இல்லம், அப்படி வீடு, அது உங்களுக்கே தெரியும். அப்ப இல்னா வீடு, சேந்தன்னா முருகன். சேந்தனுடைய இல், சேந்தன் இல், அதுதான் மருவி செந்தில்னு மாறி இருக்கு. இப்படி செந்தில், சேந்தன் இல் அப்படின்னா முருகனுக்கே வீடு எதுவா? செந்தில். அது எங்க இருக்கு செந்தில்? கடலோரத்தில் இருக்கும் அரசாங்கம் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் எல்லாருடைய நினைவிற்கும் வரும். அந்த திருச்செந்தூர் அப்படின்றதுதான் இந்த கலியுகத்தில் நம்முடைய இன்னல்களுக்கான அருமருந்து. அதுவும் குறிப்பா நவக்கோள்களிலும் பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு ராசி, அதை மட்டும் அதாவது ஒரு கோள், 9 கோள்கள் இருக்கு இல்லையா? அந்த ஒரு கோள் மட்டும் 12 ராசியில யாரை பார்த்தாலும் நன்மைன்னு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருள் இருந்தால் திருவருள் இருக்கும். அப்ப கல்யாணம் ஏதோ யாருக்கும் அமையுதுன்னா குரு பலன் வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பெரியவங்க? அப்ப குரு அருள் இதெல்லாம் யார் தருவானா? முருகன் தான் அந்த டிபார்ட்மெண்ட். எந்த இடத்துல தருவார்? திருச்செந்தூர்ல தருவார். ஏன்? திருச்செந்தூர் அப்படின்ற தலத்துலதான் முருகப்பெருமான் பாடி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சம்ஹாரம் இப்ப நம்ம பார்க்கிறோம். முருகனுடைய சூரசம்ஹாரம் நிகழ்த்தப்படுகின்றது. மகா கந்த சக்தி கவசம் அதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா உண்மையா எங்க நடந்ததுன்னா வீரமகேந்திரபுரத்துலதான் சூரசம்ஹாரம்லாம் நடந்தது. காலத்தால் கடல்கோள் கொல்லப்பட்டதால இப்ப திருச்செந்தூர்ல அந்த ஐதீகம் நடக்கப்படுகிறது. அப்ப திருச்செந்தூர்ன்ற தலம் என்னதாங்க நடந்தது? கந்த புராணம் தான் நமக்கு முருகனுடைய சரித்திரத்துக்கான ரெஃபரன்ஸ். கச்சியப்பர் அருளி செய்தது. அதுல என்ன இருக்கா? முருகன் அங்க டென்ட் கேம்ப்லாம் போட்டு தங்குறார். அப்ப தேவர்கள் தானே சிறைப்பட்டு இருக்காங்க. அவர்களுடைய இன்சார்ஜ் யாரு? தேவகுரு பிரகஸ்பதி வியாழன். அவர் வந்து முருகன் கிட்ட சொல்றார், முருகா உன்னுடைய அருளால என்னுடைய தேவர்கள் கூட்டமெல்லாம் சீக்கிரம் விடுதலையாகி மறுபடியும் இந்திர லோகம் எங்களுடைய தேவர்கள் கையில இருக்கும். உடனே முருகன் தெரியாத குழந்தை மாதிரி கேட்கிறார், சரி தேவர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் தானே, என்னுடைய தந்தை சிவனை அவர்கள் பூஜிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா செந்தில் என்று போற்றப்படும் திருச்செந்தூரில் கையில் மலரேந்தி சிவ பூஜை செய்யும் நிலையில் முருகப்பெருமான் இருக்கார். அப்ப எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னை விட பெரியவர் ஒருவரை பூஜிக்க வேண்டும், தன்னடக்கம் வேண்டும் என்று உணர்த்தும் தலம். அவர் கேட்கிறாராம் வியாழனை பார்த்து, என்னுடைய தந்தை சிவபெருமானை வணங்கும் இந்த தேவர்களுக்கு எதனால் இந்த சூரபத்மனிடம் மாட்டி அல்லல் படும் நிலை? தெரியாத மாதிரி கேட்கிறாராம். அனைத்தும் அறிந்த சிவ அம்சமான முருகன். உடனே வியாழன் சிரிச்சுண்டே, தெரியாத மாதிரி கேட்கிற முருகா, கேட்கறதால சொல்றேன், ஒன்றும் இல்லை, தட்சன் அப்படின்னு உங்க அம்மா தாட்சாயணியா பார்வதி இருந்தா இல்லையா? அப்ப தந்தையாக இருந்த தக்ஷன் சிவனை அழையாமல் செய்த ஒரு யாகத்திற்கு தேவர்கள் சின்ன சின்ன பரிசுக்கு ஆசைப்பட்டு சிவனிடம் சொல்லாமல் சென்று விட்டார்கள். இது தேவர்கள் மட்டுமா? நம்ம கூட இறைவான்னு இருப்போம். ஒரு விஷயம் வேணும்னா அழுது 48 நாள் வலம் வருவோம், விளக்கேத்துவோம். ஆனா சில விஷயம் கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு நன்றி சொல்லி இவரால தான் நடந்தது அப்படின்ற அந்த ஒரு
நெகிழ்ச்சியான நன்றி சொல்வதை பலமுறை நாம மறந்திருக்கிறோம். அப்படி இறைவன் அருள் செய்ததை மறந்து தட்சன் கொடுக்கிற சின்ன சின்ன பரிசுக்கு ஆசைப்பட்டு அபிர்வாகங்களுக்கு ஆசைப்பட்டு சிவனை மறந்து சென்றார்கள். அந்த செய்கையால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். உடனே முருகன் சொல்றார், அப்ப உன்னுடைய தேவர்கள் இப்பொழுது திருந்தி விட்டார்கள், காப்பாற்றுகின்றேன், அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? எல்லாம் படைத்த வல்லமை பொருந்திய நீ என்னை பார்த்து கேட்கலாமா? இருந்தாலும் நீ கேட்கிற குழந்தை மாதிரி கேட்கிற, அதனால நான் சொல்றேன், என்கிட்ட போய் பிசினஸ் டீல் பேசுறியே முருகா, நான் தேவகுரு வியாழன் இல்லையா? உன்னுடைய தலம் இந்த திருச்செந்தூருக்கு வரும் உன்னுடைய முருக பக்தர்களுக்கு என்னால் எந்த தோஷங்களும் இருக்காதுன்னு அன்று அவர் முருகனுக்கு வாக்கு கொடுக்கின்றார். இன்று நடக்கும் குரு பெயர்ச்சிக்கு பாருங்க, ஏதோ ஒரு யுகத்திலேயே வியாழன் கிட்ட முருகன் டீல் பேசியிருக்கார். யாருக்காக? நமக்கா. நாளென் செய்யும் வினைதானின் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும். சஷ்டி கவசத்துல நவகோள் மகிழ்ந்து நன்மை எடுத்திடும். அதனால திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்தோம் என்றால் குரு நம்மை பார்ப்பார். குரு நம்மை பார்த்தால் நமக்கு கோடி நன்மை கிடைக்கும். திருச்செந்தூர் அப்படின்ற தலத்தை மாதிரி ஒரு அற்புதமான கேட்டதை கொடுக்கும் வரப்பிரசாதியாக இருக்கும் தலம் என்பது கிடையாது. அடியனுடைய தோழி அவங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா பெருங்கடத்தூர்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. என்னுடைய வகுப்பு தோழி மயிலையில ஒரு பள்ளியில படித்தோம், அரசு பள்ளியில. 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு பிட்ஸ் பிலானி அப்படின்னு ராஜஸ்தான்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல போய் பொறியியல் பட்டதாரியா மாறினாங்க. ரொம்ப ரொம்ப திறமையானவங்க, திறமைக்கு குறைச்சல் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு அந்த பல்கலைக்கழகத்துக்கே வரும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் அவர்கள் தேர்வாகவில்லை. நன்றாக செய்கிறார்கள். அப்ப விடுமுறை அப்படின்றதுனால ராஜஸ்தான்ல இருந்து மயிலைக்கு வந்தாங்க. அப்ப பலரும் சொல்ல, திருச்செந்தூர் போய் வா, திருப்பம் இருக்கும். அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வசதி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் இந்த அளவு நம்முடைய தமிழகத்துல இருந்துதானா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதனால திருச்செந்தூர்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்களுடைய ஒரு 22வது வயது பொறியியல் 4-5 வருஷம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அம்மா அப்பாவோட முருக பக்தர்கள் தான், ஆனா இப்படி உடனே போகணும் அப்படின்றதுக்கு நேரம் இல்லைனாலும் எல்லாரும் சொல்றாங்க, வாழ்க்கையில திருப்பு முனை வேணும். இவ்வளோ பெரிய பட்டதாரியாகி ஒரு வேலை கிடைக்கல, அது எந்த அளவு மனசை ரொம்ப இறுக்கமான சூழ்நிலைக்கு தள்ளும்ன்றது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு திருச்செந்தூர் சென்று ரயிலில் மயிலைக்கு அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். எக்மோர் வரணும், அங்க இருக்கணும். ஆனா அவர்கள் ரயிலில் திரும்பும் பொழுதே அவர்களுக்கு இந்த ஒரு செய்தி வந்ததாம், அவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்து விட்டது. அது உண்மை. சத்தீஸ்கர்ல ஒரு 6-7 வருடம் அவர்கள் உழைத்து விட்டு இப்ப இங்க ஒரு பெரிய நிறுவனத்தில் உழைக்கிறார்கள். இது ஒரே ஒரு பக்தரின் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். இப்படி எவ்வளவோ பேர்களுக்கு அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அள்ளித்தரும் கலியுக கடவுளாக வர பிரசாதியாக திருச்செந்தூர் முருகன் இருக்கின்றான். அதனால வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவனிடம் தஞ்சமடைவோம். அந்த கந்தப்பெருமான் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.